ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன தான் நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். அத எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்ப்போம். இது ஏன் செகண்ட் ஆர்டர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன நோட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு டெரிவேட்டிவ்ல ஹையஸ்ட் ஆர்டர் என்னன்னா, இட் இஸ் 2. ஸோ அப்படி 2 இருக்கிறதுனால இத வந்து செகண்ட் ஆர்டர்ன்னு சொல்றோம். இந்த மாரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஸோ, இந்த மாரி கேட்கிற ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணணும்னா, y இஸ் ஈக்குவல்ஸ் டூ காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். இது 2 ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம்க்கு இங்க வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நோட் பண்ணுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி 0. இப்படி கம்ப்ளீட்லி 0வா இருக்கிறதுனால, இங்க பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் 0னே வந்துரும். சரிங்களா? ஏன் இது பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் 0 வருதுன்றத நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது சொல்றேன். பட் இங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒண்ணுமே இல்லாதனால, இங்க பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் 0. சரிங்களா? இப்ப எப்படி இங்க காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. ஸோ காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, we have d square y by dx square plus 2 dy by dx minus 24y is equals to 0, right? ஸோ இந்த d square y by dx square வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா, d square y plus 2 dy minus 24y equals to 0. ஸோ அப்ப இங்க வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா, y வந்து காமனா வெளிய எடுக்க போறோம். காமனா வெளிய எடுத்துட்டா மீதி என்ன வரும்னா, d ஸ்கொயர் பிளஸ் 2d மைனஸ் 24 ஈக்குவல் டூ 0. இப்போ காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, இந்த பர்ட்டிகுலரா இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். d ஸ்கொயர் பிளஸ் 2d மைனஸ் 24 ஈக்குவல்ஸ் டூ 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுல d இஸ் ஈக்குவல்ஸ் டூ mன்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா we will be getting m ஸ்கொயர் பிளஸ் 2m மைனஸ் 24 ஈக்குவல் டூ 0. ஸோ இத சிம்ப்ளிஃபை பண்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்ட்டா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருந்தால், இங்க m வேல்யூ என்னன்னா, நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண தெரியும். யூசுவலா சிம்ப்ளிஃபை பண்ணலாம். தட் இஸ் 4 அண்ட் m இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் 6. ஹியர் m ஓட வேல்யூ வந்து ஓகே ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்கு. அப்படி ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருந்தால், காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் வந்து ஓகே எப்படி இருக்கும்னா, a e பவர் ஆல்ஃபா x பிளஸ் b e பவர் பீட்டா x இந்த மாரி இருக்கும். சரிங்களா? இதுல ஆல்ஃபா, பீட்டான்றது we have this unequal roots, right? அதுதான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ CF is equals to AE பவர் 4x plus BE பவர் minus 6x. ஸோ நம்ம எனிவே CF கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனல் ஆன்சர் எழுதணும் இல்லையா? ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் பிளஸ் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். ஆல்ரெடி சொன்ன மாரி பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் இந்த ப்ராப்ளம்க்கு 0. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இஸ் y is equals to AE பவர் 4x plus BE பவர் minus 6x. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். தேங்க் யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை பை. தேங்க் யூ.